வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழகத்தின் ஊடகவியலாளர் தோழர் தவம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்கிறது? தினந்தோறும் கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். விஷயம் என்னன்னா, மற்ற கட்சிகளில் அதிமுக கலந்து திமுக போகிறது, திமுக கலந்து அதிமுக போகிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது எலெக்ஷன் டைமில் பிஜேபிக்கு போகிறத கூட சேர்த்தே சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். காங்கிரஸ் மாறுறது கூட இப்படித்தான் நடக்கும். இது தமிழக அரசியலில் புதுசு கிடையாது. எப்போயோ வேறு நடக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பேசும் பொருளாக மாறும். அதுக்கப்புறம் இப்போ உதாரணம் விஜயதரணியை பார்த்துருப்பீங்க. பாஜக போறாருன்னு அது எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமோ 3 மாதம் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் அது வெளியே வந்துச்சு. ஆனால் நாம் தமிழர்னு பார்த்தீங்கன்னாக்க வாரம் ஒரு தடவை ஒரு ஆள் கிடையாது, மாவட்டத்தில் மிக முக்கியமான பொறுப்பாளர் கூட பார்த்தீங்கன்னா வாரம் ஏன்னா வாரம் கோயிலுக்கு போகிற மாதிரி, வாரம் அம்மா கோயில் கூழ் ஊற்ற போகிற மாதிரியா வாரம் வெளியேறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உட்கட்சி பூசுங்கிறது கொடிகட்டி பறக்குது. அதாவது ஒரு ஒரு தலைவனுங்கிறது உட்கட்சியில் உள்ள ஆட்களை கூட சரி பண்ணவில்லை என்றால், ஒழுங்குபடுத்தவில்லை என்றால், சமரசம் செய்யவில்லை என்றால், நீங்கள் எப்படி மக்களுக்கு மக்களை ஒருங்கிணைக்கிறதுல அது அரசியல் தளத்தில் ஒரு பெரிய உந்துதலையோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரியான வெளியேறவங்க கூட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். எல்லாருமே நாங்கள் துவக்க காலத்தில் எங்களோட அவர் கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு, அடுத்த கட்ட தலைவர்கள் கூட எங்களோட லிங்காக இருந்தாங்க, இப்போ சுத்தமாகவே துண்டிக்கப்பட்டிருக்குன்றாங்க. அவங்க சொல்றதுல முக்கியமான சீமானோட டைரக்டா பேசுறதுல பொறுப்பாளர் சொல்றேன். இது எல்லா தொண்டனோட பேச வேண்டாம். இல்லை, இப்போ கட்சி இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஒரு 10-20 நபர்கள் தொடங்கி இருக்கலாம். நீங்கள் வளர்ந்து 40 லட்சம் வாக்குகள் கிட்ட வரும்போது அவங்க எல்லா பேரையும் வளர்ந்த பிறகுக்கே சொல்றேன். இப்போ அதிமுகவுக்குமா எடுத்துக்கோமே, உதாரணத்துக்கு ஸ்டாலினோட நெருங்க முடியாது, ஆனால் அவர் செய்தி தொடர்பாளர் அல்லது அந்த கட்சியில் செய்தி தொடர்பு போகிறாங்க, அவங்களால அங்கே போய் சேர்ந்துருவீங்க. இது போல மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒரு தொடர்பு சங்கிலி இருக்கு இல்லையா, ஒரு அதிகார தொடர்பு சங்கிலி இருக்கு இல்லையா, அது இருக்கும் முறையா. ஆனால் இங்கே யாருக்குமே இல்லைங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் 15 வருஷம் என் இளமை கால தொடர்ந்து இளமையவே இழந்துட்டேன். ஏன் ஓய்வு பார்த்தீங்கன்னாக்கா காடு வெட்டுறதுக்கா, காட்டில் கழனியில் வேலை பார்க்குறாங்க, பொருளாதாரத்தை இழந்துட்டேன், இளமை இழந்துட்டேன், போன ஜென்மத்தில் பாவம் தான் இப்போ மாட்டிக்கிட்டவங்க போனே அவங்களுடைய அது நீங்கள் பாஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது, பதவி கிடைக்காத விரக்தின்னு சொல்ல முடியாது, வெறுப்புன்னு சொல்ல முடியாது, வன்மம்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உடல் மொழி அவங்க பேசக்கூடிய சூழல் பார்த்தா உணர்வுபூர்வமாக இருந்திருக்காங்கன்ற மட்டும் தெளிவாக தெரியுது. அதனால தான் அவங்க வெளியேறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் என்னன்னா ரொம்ப காலங்கடந்து யோசிக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, இப்போ யோசிக்கிறாங்க. வெளியேற பல்வேறு நபர்கள் சொல்கிறப்ப அந்த திரள் நிதி இந்த போன்ற பல்வேறு கருத்துக்கள் தான் முன்வைக்கிறாங்க. திரள் நிதி இப்போ என்னன்னா, இந்த திரள் நிதிங்கிற வார்த்தை சீமான் வந்த பிறகுதான் ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு சொல்லணும். அதாவதுங்க ஒன்றும் இல்லை, இவர் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வெளியேறியிருக்காரு. அவர் பற்றின நிருபர் ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, என் கட்சி வர நான் பார்த்துக்கேன், அது மக்களுக்கான பிரச்சனையாங்கிறாரு. ஆமாம், அது மக்களுக்கான பிரச்சனை தானே. உட்கட்சியிலேயே ஒரு ஜனநாயகத்தை நீங்கள் ஒழுங்குமுறை நடவடிக்கையிலையோ அல்லது சமரசப்படுத்த முடியலன்னா நீங்கள் எப்படி மக்களை நீங்கள் ஒன்றுபடுத்துவீங்க? மக்கள் எப்படி மாற்றம் கொடுத்து பேசுவீங்க நீங்கள்? அப்போ உட்கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் சரி பண்ண முடியாது. நீ மக்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது அங்கே நடக்கக்கூடிய ஊழல் அது, அதாவது திரள் பங்கிட்டு கூட பிரச்சனை அது, அதை நீங்கள் நேர்மையாக கையாளணும்ல. அவர் என்ன சொல்கிறார், போகிறவர்கள் அவர் 5 கோடி அடிச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய கம்பக். சரி, ரைட், ஓகே. அவர் சீமானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வருமே, 5 கோடி அடிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நான் கட்சியை மிக திரகார்த்தமாக நிதியிலும் வெளிப்படைத்தன்மையோடு நான் பயன்படுத்தி கொடுக்குற காலகட்டத்தில் எனக்கே தெரியாமல் அந்த நம்பர் 5 கோடி மோசடி பண்ணிட்டாருன்னா அது யாரோடது? மக்களோட பணம் தானே. திரள் நிதிங்கிறது எங்கேருந்து வருது? அது தம்பிகளோ தங்கைகளோ வெளிநாடு வாழ்வுகளோ அல்லது எல்லாமே தமிழர்கள் தானே. இவர் சொன்னபடி நாம் தமிழர்கள் தானே. அந்த நாம் தமிழர்கள் வரக்கூடிய நிதியை ஒருத்தர் 5 கோடி அடிச்சிட்டோனாக்க நீ சாதாரண கடந்து போவியா? என்ன செய்யணும்? அவன் மேலே வழக்க போடு, இந்தந்த நேரத்தில் இந்தந்த பணம் அவனுக்கு வந்திருக்குது, அந்த நிதி கணக்கு வராமல் இருக்குதான் அவனை தூக்கிட்டேன்னு சொல்லி ஆதாரம் நிரூபி. அப்போ தான் மக்கள் உன்னை நம்புவாங்க. 5 கோடி அவன் சொல்கிறான், 5 கோடி மேலே சொல்கிறான். யார்? பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கோடி அளந்திருக்கோம்ன்றாங்க. இப்போ யார் நம்புறது? இப்போ சீமானு அப்படி அவன் ஒருவேளை 5 கோடி இந்த நபர் அந்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகி அடிச்சிருக்காருன்னு சொன்னா நிரூபிக்கணுமா இல்லையா? பிச்சை எடுத்து தான் நான் கட்சியை நடத்துறேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சு தெரியுமா, அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் உண்மை மட்டும் உடையுது. 5 கோடி உண்மையாக பொய்ய வேற விடுங்க. ஆனால் ஒரு பிச்சை எடுத்து வளரக்கூடிய ஒரு கட்சி 5 கோடிலாம் பிச்சை எடுக்கிறான்றது எவ்வளோ ஒரு விஷயம். 5 கோடிங்கிறான், ஒரு 500 கோடிங்கிறான். பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் குடிலுக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே வசூலி முடிச்சிட்டாங்கன்றான். ஆனால் இன்னும் பணம் கேட்டுகிட்டே இருக்காங்கன்றான். என்னடா நடக்குதுங்க? கோடியாக பிச்சை எடுக்கிறாங்களா? பிச்சைக்காரனா என்ன அர்த்தம் சொல்லிங்க? ஒரு கூட நடத்துவதற்கோ, ஒரு மண்டல பொறுப்பாளர் நியமிக்கிறதுக்கோ, அல்லது மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கோ, அல்லது ஒரு போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறதுனா திரள் நிதியோ ஒரு 10,000 5,000 லட்சக்கணக்கு கூட விடுங்க. இவங்க பேசுகிற கோடிக்கணக்காக இருக்கு.
இந்த கோடிக்கணக்குனா அப்போ நீ வாங்கி என்ன பண்ணுற? சரி 8 அதை 5 கூட அடிச்சிட்டான்ல. நாங்கள் இதுவரை வாங்கிய திறநிதிகள் இவ்வளவு. இந்த வரவு செலவு கணக்கு வெளிப்படைத்தன்மையோடு மாநில பொருளாளரிடம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மாநில பொருள் உங்களுக்கு யார் தெரியுமா? கவர்மெண்ட் முடிஞ்சிடும். மாநில பொருள் உங்களுக்கு யார் தெரியுமா? பொருளாளர் யார் தெரியுமா? தெரியாது. பொதுச்செயலாளர் யார் தெரியுமா? அது யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, வெளில யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. இதுதான் நிலைமையா இருக்குது. அப்போ பொருளாதார கணக்கு வழக்கில் கிடையாது. உண்மை என்ன நடக்குதுன்னா, மாவட்ட செயலாளராக அவர் கொஞ்சம் வசூல் பண்ணுறாரு. வந்து நம்பிக்கையோட சீமான் நம்ம வந்தாங்க. அப்போ வந்து வரசல்கள்லாம் ஒழுங்காக ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு நான் செய்தி கேள்விப்படுறேன். என்ன நாளில் சீமான் எல்லாத்தையுமே தின்று தீர்ப்பதால், சுகபோக வாழ்க்கைக்கு வந்து குடித்து கூத்தாடுவதால் என்ன ஆகுதுன்னா, ஐயா நம்ம வந்து சொத்தை இழந்துட்டோம், இனிமேல் நம்ம கொஞ்சமாவது வர்ற வசூலில் நம்ம கொஞ்சம் ஆட்டை போடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு மாநில பொறுப்பாளரும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதே வழியில் தான் காளியம்மாள் அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. காளியம்மாள்மா காளியம்மாளுமானா காளியம்மாள் திரும்ப திரும்ப சொல்றேன். சீமான் ஆம்பளை சீமான், காளியம்மாள் பொம்பளை சீமான், அவ்வளோதான். ஏன் பொம்பளை சீமான் சொல்கிறேன்னாக்க, கிட்டத்தட்ட பேச்சில் இல்லை, திரள்நிதியை திரட்டுவதில் பங்கு பிரிப்பதில் சீமானை போலவே தனக்கு மட்டும்தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டுங்கிற கொள்கைகள் இருக்குல்ல, அந்த கொள்கையில் தெளிவாக இருக்காங்க. 2000 ரூபா ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க காளியம்மா. இந்த அமுடியும் சொல்கிறாங்க 1000 ரூபாய் எங்கிட்ட மகளுக்கு உதவி கொடுத்து பிச்சைங்கிறாங்க. பிச்சைன்னு சொல்ல உனக்கு எதாவது அருகது இருக்கா? நீ பிச்சை எடுத்துகிற கட்சியான 2000 ரூபாயும் செல்போனை கொடுத்துருக்காங்களாம். அப்போ அந்த 2000 ரூபாய் கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்கா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அதான் ஆடியோ வந்துருக்குல்ல, சீமானே ஜாட்சி, வேற எங்கேயும் ஜாட்சிக்கு. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, 2000 ஒரு செல்போன் வழங்குற அளவுக்கு நிதி திரட்டுறாங்கன்னா, காளியம்மாளே அப்படி நிதி திரட்டுதுன்னா, அப்போ சீமானை யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே வேணாம், வெளிப்படைத்தன்மையோட நீ யார் விமர்சனம் முன் வைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெளிப்படைத்தன்மையினா இவ்வளோ நிதி வந்துச்சு போச்சுன்னு எவனா ஒருத்தன் கணக்கு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பே இல்லையே. ஆக அங்கே நடப்பது என்பது திரள்நிதியை பங்கிட்டு கொள்வதில் வருகிற சண்டை. உண்மையை சொல்லணும்னா உணவுபூர்வம் சிலர் இருக்காங்க, உணவுபூர்வமாக நம்பி எப்படியா தமிழ் தேசியம் மலர்ந்துடும், அன்னை ஈழத்தை மலர வச்சிருவார், இப்படி பல்வேறு நம்பிக்கை இல்லை பதின்பருவ இளைஞர்கள். நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நம்ம ஏன் சீமானை விமர்சிக்கணுங்கிற ஒரு வன்மம்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. அதாவது மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியிடம் மாற்றம் இருக்கிறதா, உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்னா துளியும் இல்லை. சரி, சீமானாவது ஒரு இனத்துக்காக பேசுகிறார், தமிழ் மொழி அடிப்படையில் பேசுகிறான்னு வச்சுக்கோமே, அவர் இனவாதியானா கூட இனவாதியும் கிடையாது, 100% பிழைப்புவாதியாக இருக்கிறார். அதான் பிரச்சனையே. இனவாதியை கூட நம்ம ஒரு வேளை ஏற்றுக்கலாங்க, ஏதோ ஒரு வேளை அவன் இனத்துக்காக பேசுகிறான், அவன் இனமும் கிடையாது, சொந்த அந்த இனவாதத்துக்கு உண்மையானதுனால அதுவும் கிடையாது. சரி, மொழி ரீதியாக நீ சொல்கிறீங்கன்னாக்க உன் மனைவி தெலுங்குன்றாங்க, உங்கள் அப்பா பூர்வீக மலையாளங்கிறாங்க. இதுலேயே ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு எதுலேயுமே நேர்மை இல்லை. சரி, மதத்தை மறைக்கிற நீ எந்த ஆண்டில் வந்து மதம் மாறின, எப்போ நீ சீமான் மாற்றிக்கிட்ட, எப்போ உனக்கு வந்து முறையை முப்பாட்டம் நானா, எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. இப்போ கூட பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சைமன் தான் இருக்குது. அவர்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்களாக தான் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் பாதியாக தான் இருக்காங்க. இதை மறுக்க முடியுமா சீமானால்? அப்போ எதுலேயுமே உண்மை இல்லை, எதுலேயுமே துளி அறம் இல்லை. அப்படின் போது இவர் போன்ற ஏமாற்றுக்காரரை நம்பி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாழாகிறார்கள், அவர் வாழ்க்கையை துளைக்கிறார்கள், வழக்கு வாங்குகிறார்கள், பொருளாதார இழக்கிறார்கள், இளமை இழக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. ஊடகம் அறம்னு என்னன்னா, ஒரு ஊடகவியலாளர் என்னன்னா குறைஞ்சபட்சம் உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான். அந்த அடிப்படையில் தான் சீமானுடைய போலி முகத்தை உரிக்கிறமே தவிர மற்றபடி அவருக்கு நமக்கு வாக்கியா தராரா? இல்லை, நீங்கள் தொடர்ந்து காணொலியில் வந்து வெளிப்படுத்துறது வந்து வாக்கியா தரார் மாதிரி தானே இருக்குது. இது என்ன வாக்கியா தரனா என்ன? இப்போ என் ஊர் மதுரை, அவர் ஊர் அரணியூர், அவர் சொத்தை நான் வாங்கினா என் சொத்தை அவர் வாங்கினாரா? ஒன்றுமே கிடையாது. கருத்தியல் தானே, அரசியல் தானே. இவர் தானே சொல்கிறாரு அரசியல் எதை வேண்டாலும் பேசலாம்னாரு. எதை வேண்டாலும் பேசுனாங்களை விட கொஞ்சமாவது லாஜிக் வேணும்ல, கொஞ்சமாவது டேட்டா வேணுமா இல்லையா? இவர் பேசுனதில் ஏதாவது ஒரு சொல்லுன்னு இருக்காரா? சாதி ஓட்டு என்னை தீட்டுங்கிறாரு. இன்னொரு மேடையில் ரோஷினி நாடார் அது இன்னும் அடையாளம் தானே, என் அப்பன் பனையேறி தானேங்கிறாரு. என்ன சொல்ல வர நீ? சாதி இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல வரையா? எதுலையுமே உண்மை இல்லையே. இப்படி குழப்பவாத அரசு செய்வதை எப்படி விட முடியும்? அதை நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, எய்ம்ஸ் மருத்துவமனை அது குறித்து ஒரு கருத்தை நீங்க தெரிவிச்சிருக்காரு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு, அப்பயே நீங்க கட்டலைன்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாரு. அடிக்கல் சரியா சொல்ல போனா பொய் பேசுறதுக்கு அளவு எப்பவுமே இருக்குது. பொய்யை வந்து ஒரு பொய்யை தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் அது உண்மையா அப்படின்னு நம்புறாரு சீமான். அண்ட புழுகு சீமான்ன்றது இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். சரியா சொல்ல போனா அந்த காலத்தில் பேசப்பட்டது, அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது பேசப்பட்டது. மதுரைக்கோ எங்கன்னு முடிவாகலை, ஆனால் பேசப்பட்டதெல்லாம் உண்மை, அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முறையாக அடிக்கல் நாட்டப்பட்டது யார்? மோடி கையால் தான். மோடி தான் வந்து அடிக்கல் நாட்டினார். அதன் பிறகுதான் அந்த கொஞ்சம் கூட அதில் செங்கல் எடுத்து வச்சே தவிர வேறு எதுவுமே பண்ணலைங்கிறத குற்றச்சாட்டு. அதற்காகத்தான் கடுமையாக உதயநிதி ஸ்டாலின் கூட செங்கலை தூக்கிட்டு வந்தார்.
அந்த உங்கள் மதுரை சு வெங்கடேசன் கூட செங்கலை காணோம்னு சொன்னார். இப்படி பல்வேறான சர்ச்சைக்கான காரணம் பாஜக தானே. பாஜகவை நேரடியாக எதிர்ப்புக்கு துப்பு இல்லாத சீமான் திமுக, காங்கிரஸ், அன்புமணி ராமதாஸ் இங்கே பேர் சரி ரைட். நான் என்ன சொல்கிறேன், அப்படி விமர்சிங்க வச்சுக்கோமே. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே விமர்சித்தா கூட அன்புமணி ராசன் அன்னைக்கு அடிக்கல் நாட்டின கூட வச்சுக்குவோம். அன்புமணி ராசன் ஏன் கேட்க மாட்டேற? ஐயா அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லிட்டாரு. என்னது வன்னியர்னா வன்னியர் பெரிய பெரும்பாலான சமூகத்தோட பிரதிநிதியாக இருந்தால் உடனே ஐயா. சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்க வந்து வருக வந்தேரி. எவ்வளோ கேவலமான அரசியல் இதுதானே பாஜக பண்ணுது. சிறுபான்மை அரசியல், சிறுபான்மையரை வலிமை இல்லாதவர்களை பிரதிநிதித்துவத்து கூட இயங்குகிற ஒரு சிறு சமூகத்தை தான் பாஜக எதிரியாக கட்டமைக்கிறது. அதே போல தான் சீமா பார்த்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்ட இருக்கிற அறுதி சமூகத்தை எதிரியாக கட்டமைக்கிறாரு. இதுக்கு பேர் வீரமா? இதுக்கு பேர் என்ன? கேவலமான எதிர்க்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு இனத்தை வந்து நீங்கள் எதிரியாக கட்டமைக்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம், உச்சபட்ச அயோக்கியத்தனம் இல்லையா? அதனால் திரும்ப ஒரு முறை சீமான் எவ்வளவு பொய்க்கோழி, எவ்வளோ ஒரு பொய் மூட்டை அப்படிங்கிறத ஈழத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயும் நேரடியாக வீடியோக்கள் சாட்சிகள் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த வீடியோ போடுங்க. இதை அந்த பிரதமர் மோடி வந்து அடிக்கலாம் அந்த வீடியோ போடுங்க. இதை பார்த்தும் கூட தம்பி கீழே வந்து உருட்டுறாங்க. ஐயா அன்னைக்கு அன்புமணி எங்கேயோ மேடல் பேசுகிற அன்புமணி அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களாடா? உங்களுக்காக நான் பேசுகிறோம், எங்களுக்கு அவங்களுக்கு என்னடா இருக்குது, சிந்திங்கடா, டேட்டா வைக்கிறீங்கடா. தமிழ்நாடு போகிற போக்கில் என்ன சொல்கிறேன்னாக்கா, திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளே. என்னடா திராவிடத்தால் வீழ்ந்தீங்க? திராவிடத்தால் வீழ்ந்த என்ன ஆயிருக்கணும்னாக்க, கல்வி அறிவியல், சாலை கட்டமைப்பில், இடஒதுக்கீட்டில் எதுவுமே நம்ம பிரதிநிதித்துவம் இல்லை. இந்தியாவிலேயே 15வது 20வது 30வது 50வது மாநிலமாக இருக்குது. 32 மாநிலம், அதுக்கு கீழே 20வது மாநிலமாக இருக்குது. பிஜேபி அண்டை வடநாடு பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நியாயம் இருக்குது. டேட்டா என்ன சொல்லுது? இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான். இதில் ஜிஎஸ்டியில், ஜிபிடியில், உயர்கல்வித்துறையில் பெண்கள் 52 பிஹெச்டி படிக்கிறது. பிஹெச்டி இந்தியாவிலேயே பிஹெச்டி படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய அதிகரிப்பு 52% எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். மெடிக்கல் டூரிஸ்ட் அமெரிக்காவிலேருந்து கூட மருத்துவம் பார்ப்பது தமிழ்நாடு வருகிறாருங்கிறது டேட்டா சொல்லுது. மெடிக்கல் டூரிஸ்ட் நம்பர் 1 தமிழ்நாடு தான். சாலை கட்டமைப்பில் நம்பர் 1 தமிழ்நாடு தான். இப்படி எனிஒன் எதை எடுத்தாலும் நம்பர் 1 இந்தியாவில் வளர்ந்தமான தமிழ்நாடு தான். இதை உச்சபட்சமாக அமர்த்தியாசங்கிற பொருளாதாரம் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலகத்தில் 7வது பணக்கார நாடாக இருந்திருக்குன்றாரு. இப்படி டேட்டா முடிஞ்சிருக்கும் போது நீ கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் என்ன சொல்கிற? திராவிடத்தால் வீழ்ந்தோம்ன்ற. இது உச்சபட்ச அயோக்கியத்தனம் இல்லையாடா? இல்லை, ஆரியத்தால் வீழ்ந்தோம்னு ஒரு கருத்து இருக்கும்போது திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்கிற தவறு இருக்குன்னு. அதே ஆரியத்தால் வீழ்ந்தோம்னா அதுக்கு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. உண்மைதான். இன்னைக்கு இவன் கேட்குறாங்க இல்லை, அவையார் யார் படிக்க வச்சா, அதிகமான யார் படிக்க வச்சான்னு. ஆனால் லூசு பயல்களா, உங்கள் அப்பா அத்தாவை யார் படிக்க வச்சது? உன் தாத்தா ஏன் கை நட்ட இருந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? 2000 ஆண்டு காலம் அன்னைக்கு படித்தது உண்மைதான், வள்ளுவர் படித்தது உண்மைதான். 2000 ஆண்டு காலத்துக்கு இருந்த அந்த புறநானூறு அகநானூறில் படித்த புலவர்களும் பெண்பால் புலவர்கள் இருந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் இடையில 2000 கேப்பு இருந்துச்சு. அது யாரை படிக்கடாமல் பண்ணுது? அதற்கு காரணம் பார்ப்பனியம் இல்லையா? அப்போ அந்த பார்ப்பனியத்தை 2000 ஆண்டு காலம் சித்திரமரபாக இருக்கட்டும், அயோத்தி தேச பண்டிதராக இருக்கட்டும், அதன் பிறகு நீதி கட்சி தொடங்கியாக இருக்கட்டும், அப்புறம் பெரியார் வந்து உச்சபட்ச ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தியாக இருக்கட்டும், எல்லாமே காரணம் ஆகுது. இழந்த கல்வி மீட்பதற்காகத்தானே. இந்த வரலாறு எவனுக்காக பேச துப்பு இருக்கா? இந்த டேட்டா பேச எவனுக்காக துப்பு இருக்கா? எவனுக்குமே இல்லையே. அப்போ சீமான் பேசுவது ஒரு குழப்பவாத அரசியல், திசை திருப்பும் அரசியல். ஆரியன்தான் நமது பொதியது என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்க ஒரு தெலுங்கு சமூகத்தை ஒரு எதிரியாக கட்டமைக்கிறது இல்லையா? இது முழுக்க திரிபுவாத திசை திருப்பல் அரசியல். அதனால தான் சீமான் வெரி டேஞ்சர்னு சொல்கிறோம். இவன் வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்கிறோம். அதனால தான் தொடர்ந்து சீமானை தோல்விக்க வேண்டிய கால கட்டாயம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ டேட்டா சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தோம்னா அது திமுக காங்கிரஸை சுற்றியே நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே. இல்லை, இப்போ இது வந்து மீண்டும் திசை திருப்பல் அரசியல் தாங்க. நம்ம வந்து ஆரியத்துக்கு நேராக தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர் கொடுக்கலை. அது அதிமுக திமுக 2 கட்சியுமே சேர்த்து சொல்கிறேன். தெரியாமலோ இந்த 2 கட்சிகளால் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அது கலைஞராகட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அந்தந்த காலகட்டத்தில் என்ன அங்கே போட்டினா, ஆரியத்தை நீ எதுக்குறாயா நான் எதுக்குறாயா, சமூக நீதியை உன்னையோட நான் செய்கிறேன்னா என்னையோட நான் செய்கிறேன்னா, கல்வி அதாவது பள்ளி கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், உங்களை விட ஸ்கூல் நான் அதிகரிக்கிறனால நான் இப்படி போட்டி இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணானாங்க, அதை வந்து நிலைநாட்டுவதற்காக அம்மையார் ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா 69 இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. கலைஞர் 50% கொண்டு வந்தார். இப்படி இந்த போட்டி இருந்தது, ஒரு ஆரோக்கியமான போட்டி. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, அது இரு கட்சியிலும் இருக்குது, எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. அது சரிப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால்
அதெல்லாம் தாண்டி இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு அடிப்படை கட்டமைப்பில் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது இந்தியாவிலேயே ரோல் மாடலாக, ஏன் ராகுல் காந்தி கூட அடிக்கொரு முறை தமிழ்நாடு ரோல் மாடலாக சொல்கிறாரு. அந்த அளவுக்கு உச்சபட்சம் இருக்கா இல்லையா? இது திராவிட கட்சியில தான் நடந்திருக்குது. இதை ஒப்புக்கிறோமா இல்லையா? நீ என்ன சொல்லலாம், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் இந்த வளர்ச்சி பத்தாது, இதில் வந்து இப்போ குளறுபடி பண்ணுறாங்க, இவங்க சரியாக நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, சமூக நீதி நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அநீதி நடக்குது, அதை தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சி. அது ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. ஆனால் திராவிடத்தா வீழ்ந்தோம் ஒன்றுமே இல்லை, காமராஜர் படிக்க வச்சாரு, கருணாநிதி குடிக்க வச்சாரு, உச்சபட்ச அயோக்கியத்தனம் இல்லையா? காமராஜர் வெறும் 6000 பள்ளியில் தான் சென்றார், அதுவும் ஆரம்ப பள்ளியில் தான் அவர் கட்டமைச்சார். ஆனால் உயர்கல்வியை கட்டமைச்சதில் முதன்மையானவர் கலைஞர். இதை மறுக்க முடியுமா? அவர் படிக்க வச்சார், ஆனால் இவருக்கு உயர்கல்வியில் உயர வச்சாருங்க. அவர் கிட்டத்தட்ட 600 பள்ளி திறந்தார். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 900க்கு மேற்பட்ட உயர்கல்வியை திறந்தாங்க. இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் அதிகங்க 100, அதாவது நான் சொல்லுவது ஒன்றிய அரசு உள்ள டேட்டாவே சொல்லுது. என்ன சொல்லுது? 900 இன்ஸ்டியூட்டுகள், குறிப்பாக உயர்கல்வியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 160 தமிழ்நாட்டில் இருக்குது. குஜராத்தில் 23 நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசில் 13 இருக்குன்றாங்க. 160னா எங்கன்னு இருக்கீங்க? உச்சபட்சம். இதை விட இன்னொரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவுக்கெல்லாம் பதில் தெரியுமா தெரியாத இந்த தம்பிகளும் சரி சங்கி சீமானு சொல்கிறேன், சேர்த்து சொல்கிறேன். என்ன தெரியுமா? இந்தியாவின் கனவு என்ன தெரியுமா? அதாவது 1000 நபருக்கு ஒரு டாக்டர், வருங்கால கனவு 2050 நாங்கள் வந்து 1000 ஜனத்தொகைக்கு ஒரு டாக்டரை உருவாக்கி விடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன எங்கே தெரியுமா இருக்கோம்? 250 நபருக்கு ஒரு டாக்டர் உருவாக்கியிருக்கோம். இது யாரால்? இந்த நீட்டு சொல்கிறாங்க இல்லை, நீட்லாம் வந்துச்சா? 250 பேருக்கு ஒரு டாக்டர் எவ்வளோ ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அது. அதை அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் பயணிக்கணும்னு சொல்ல இந்தியா. தமிழ்நாடு இப்போ எங்கே இருக்குது? இந்த டேட்டாவெலாம் சீமான தெரியுமா தெரியாதா? அப்போ தற்குறிகளாக, அரசியல் அறிவற்றவர்களாக, சிந்தனை மலடுகளாக மாற்றுவது யார்? சீமான். அதனால தான் சீமான் அபாயகரம்ன்றோம். டேட்டா வச்சு பேசுங்கடா, உண்மையான குறையை வச்சு பேசுங்கடான்னு சொன்னால் அதில் லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. எந்த ஒரு அறமும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸிடம், பிஜேபியிடம் ஒரு மறைமுக கூட்டை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்து செல்ல பார்க்கிறார் சீமான். அவர் அபாயகரமானவர். அவர் முகத்திரை கிழிப்பது என்பது அதுதான் ஊடகம், அதுதான் உண்மையான அரசு நடவடிக்கை இருக்கின்றதுக்காகத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். சீமான் கொடுத்து பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்க மிக்க நன்றி சார். நன்றி.